அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். புகாரி என்னும் நூலிலிருந்து இரு பெருநாள்கள் பற்றிய இன்றைய தொகுப்பு. ஹஜ் பெருநாள் தினத்தில் தொழுகைக்கு முன்பே உண்ணுதல். இதை பற்றி பராஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ் பெருநாள் தினத்தில் தொழுகைக்கு பின் எங்களுக்கு உரை நிகழ்த்தினார்கள். அவ்வுரையில் நம்முடைய தொழுகையை தொழுது அதன் பிறகு நாம் குர்பானியை கொடுப்பது போன்று கொடுக்கின்றவரே உண்மையில் குர்பானி கொடுக்கின்றவர் ஆவார். தொழுகைக்கு முன்பே அறுத்து விடுகிறவர் தொழுகைக்கு முன் தமக்காக அறுத்தவராவார். அவர் குர்பானி கொடுத்தவர் அல்லர் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அப்போது அபூ புர்தா இப்னு நியார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், இறை தூதர் அவர்களே, இன்றைய தினம் உண்ணுவதற்கும் பருகுவதற்கும் உரிய தினமாகும் என்று விளங்கி நான் தொழுகைக்கு முன்பே என் ஆட்டை அறுத்து விட்டேன். என் வீட்டில் அறுக்கப்படும் ஆடுகளில் என்னுடைய ஆடை முதலில் அறுக்கப்படுவதாக அமைய வேண்டும் என்று விரும்பி அறுத்துவிட்டேன். எனவே நான் தொழுகைக்கு வருவதற்கு முன்பே என் ஆட்டை அறுத்து அதையே காலை உணவாகவும் உட்கொண்டேன் என்றார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உம்முடைய ஆடு மாமிசத்திற்காக அறுக்கப்பட்ட ஆடாகத்தான் கருதப்படும் என்று கூறினார்கள். அப்போது அவர், இறை தூதர் அவர்களே, என்னிடம் ஓராண்டு நிறைந்த ஆட்டுக்குட்டிகள் உள்ளன. எங்களிடம் 2 ஆடுகளை விட விருப்பமாக 6 மாதம் நிரம்பிய ஆட்டுக்குட்டி ஒன்று உள்ளது. அதை அறுப்பது எனக்கு போதுமா என்று கேட்டார். ஆம், இனிமேல் உம்மை தவிர வேறு எவருக்கும் அது பொருந்தாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விடையளித்தார்கள். மேலும் பெருநாள் தொழுகைக்காக மிம்பர் இல்லாத திடலுக்கு செல்வது. அபூ சயீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இதை பற்றி அபூ சயீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு பெருநாளிலும் ஹஜ் பெருநாளிலும் பள்ளியில் தொழாமல் திடலுக்கு செல்பவர்களாக இருந்தனர். அவர்கள் முதலில் தொழுகையையே துவங்குவார்கள். தொழுது முடித்து எழுந்து எல்லா மக்களை முன்னோக்குவார்கள். மக்கள் எல்லாம் தங்கள் வரிசையில் அப்படியே அமர்ந்திருப்பார்கள். அவர்களுக்கு போதனை செய்வார்கள். வலியுறுத்த வேண்டியதை வலியுறுத்துவார்கள். கட்டளையிட வேண்டியதை கட்டளையிடுவார்கள். ஏதேனும் ஒரு பகுதிக்கு படைகளை அனுப்ப வேண்டியதிருந்தால் அனுப்புவார்கள். எதை பற்றியேனும் உத்தரவிட வேண்டியதிருந்தால் உத்தரவிடுவார்கள். பின்னர் இல்லம் திரும்புவார்கள். மதினாவின் ஆளுநராக இருந்த மர்வானுடன் நோன்பு பெருநாள் தொழுகையோ ஹஜ் பெருநாள் தொழுகையோ தொழச் செல்லும் வரை மக்கள் இவ்வாறே கடைபிடித்து வந்தனர். மர்வான் ஆட்சியில் ஒரு நாள் நாங்கள் தொழும் திடலுக்கு வந்தபோது கசீர் இப்னு சல்த் என்பவர் உருவாக்கிய மேடை ஒன்று அங்கே திடீரென காணப்பட்டது. அப்போது மர்வான் தொழுவதற்கு முன்பே அதில் ஏற முயன்றார். நான் அவரின் ஆடையை பிடித்து இழுத்தேன். அவர் என்னை இழுத்தார். முடிவில் அவர் மேடையில் ஏறி தொழுகைக்கு முன்பே உரை நிகழ்த்தலானார். அப்போது நான் அல்லாஹ்வின் மீது ஆணையாக, நீங்கள் நபி வழியை மாற்றிவிட்டீர்கள் என்று கூறினேன். அதற்கு மர்வான், நீ விளங்கி வைத்திருக்கும் நடைமுறை மலையேறிவிட்டது என்றார்கள். நான் விளங்காத இந்த புதிய நடைமுறையை விட நான் விளங்கி வைத்துள்ள நடைமுறை அல்லாஹ்வின் மீது ஆணைமிக்க சிறந்ததாக என கூறினேன். அதற்கு மர்வான், மக்கள் தொழுகைக்கு பிறகு இருப்பதில்லை, எனவே நான் தொழுகைக்கு முன்பே உரையை அமைத்து கொண்டேன் என்று கூறினார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ்.